நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாளிலே தாயின் கற்பத்தில் உருவான முதல் இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தினார். இனி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் அந்த வனாந்தர பாதையில் கர்த்தர்களை போஷித்து ஒரு குறைவில்லாமல் அவளை நடத்தின தேவன் நம்மையும் ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாய தாவீது ஜெபிக்கும் போது சங்கீதங்களின் புத்தகம் 5 சங்கீதம் 8 வசனத்தில் இவ்விதமாக அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 5:8, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. சங்கீதம் 5:8. அவர் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு இந்த உலக வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார், நடத்துவார். தாவீதினுடைய ஜெபம்லாம், என்னங்க நீதியினே என்னை நடத்துங்கப்பா, நீதியின் பாதையில் என்னை நடத்துங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ளே அந்த ஆர்வம், ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நீதியில் நடத்த நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துவார். நாம் ஆவிக்குரிய காரியங்களில், நீதிக்குரிய காரியங்களில் தேவனுக்கு பிரியமான வழியை நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் வாசித்த வேத வசனத்தின்படி மெய்யாகவே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இம்மட்டுமாக நம்மை நடத்தின தேவன் இனி வரும் நாட்களிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தைரியமாய் திடமனதாய் அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை, வாக்கை நம் இருதயத்தில் வைத்து விசுவாசித்து எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, தர்மையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நித்தமும் எங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறீர். இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீர் ஐயா, இன்னமும் நடத்துவீர். இதுவரைக்கும் நடத்தின எபனேசர், இதுவரைக்கும் நடத்த இம்மானுவேலவர், தொடர்ந்து எங்களை நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கீங்கப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நீதியின் பாதையில் நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆண்டவரே நீதியின் வழியில் எங்களை தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் குடிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அண்ட் எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களை, அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராகப்பா. தேசத்தில் தேவனுடைய சமாதானம் தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலூர் மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. வேலூர் மாவட்டத்தில் சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேலூர் மாவட்ட ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. சபைகள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொரு சபையிலும் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இப்படி நாமத்தின் மகிமைப்படுத்துவீராக. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த கிராமங்களில் வேலூர் மாவட்டத்தில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட நாங்கள் இந்த காலவெளியில் செபிக்கிறையா. எல்லா தடைகளை மாற்றும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டையா. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.